இங்கு ஒரு சிறிய தமிழ் கதை பற்றி கூறுகிறேன். கடலின் நண்பன் டால்பின் கதை. நிலா நகரின் அருகில் அமைந்திருந்த ஒரு சிறிய கிராமத்தினர் கடலில் மீன்பிடித்து வாழ்ந்தார்கள். அந்த கிராமத்துக்கு அருகிலேயே சுந்தரமான நீல கடல் பறந்து விரிந்திருந்தது. அங்கே மிகவும் விளையாட்டாகவும் நல்ல மனதுடனும் இருப்பது ஒரு டால்பின். அந்த டால்பினை கிராமத்தினர் அழகு என்று அழைத்தனர். அழகு எப்போதும் பாசமயமாக இருந்தது. மீனவர்கள் கடலில் ஆழமா செல்லும்போது அழகு அவர்களை பார்த்து பாதுகாப்பாக இருக்கச் சொல்லி விளையாட்டாக பாய்ந்து திரும்பி செல்வது வழக்கம். ஒரு நாள் கடலின் நடுவே பெரிய புயல் எழுந்தது. கிராமத்தின் 3 மீனவர்கள் மீன் பிடிக்கச் சென்று அந்த புயலில் சிக்கிவிட்டார்கள். அவர்களின் படகு கவிழ்ந்து அவர்கள் எல்லோருமே கடலில் தவித்தனர். அப்போதுதான் அழகு வந்தது. அது தன்னுடைய வலுவான வாளால் நீரை தள்ளியபடி ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாக ஒட்டிக்கொண்டு கரை வரை கொண்டு வந்தது. மீனவர்கள் கரையை அடைந்ததும் அனைவரும் தங்கள் உயிரை காப்பாற்றிய அழகுக்கு நன்றி கூறினர். அதன் பிறகு அந்த கிராமத்தினர் கடலின் வளங்களை நன்றியுடன் பயன்படுத்தி அழகுக்கு மீன்களையும் மாலைகளையும் தரத் தொடங்கினர். தீர்க்கத்துக்கு நம் சுற்றுப்புறத்திலுள்ள பிராணிகளுக்கும் மனிதர்களுக்கும் நல்ல நண்பர்கள் ஆவதற்கு அன்பும் நன்றியுணர்ச்சியும் தான் முக்கியம். முடிவு: அன்பும் உதவியும் எப்போதும் வாழ்க்கையில் வெற்றியை தரும். சரி, டால்பின் கதையை மேலும் விரிவாக்கமாக எழுதுகிறேன். மர்மக் கடலில் அருள் டால்பின் தெற்கு கடற்கரை கிராமமான துளசி நகரம் அதன் இயற்கை வளங்களாலும் துறைப்பாய்த் தொடர் மலைகளாலும் பிரசித்தி பெற்றது. அங்கே இயற்கையோடு ஒட்டுமொத்தமாக வாழும் மீனவர்களின் குடும்பங்கள் இருந்தனர். அந்த கிராமத்துக்கு அருகிலுள்ள கடலில் ஒரு தனிப்பட்ட தன்மையுடைய டால்பின் வாழ்ந்தது. அந்த டால்பினை கிராமத்தினர் அருள் என்று அழைத்தனர், ஏனெனில் அது கருணையின் தெய்வமாக இருந்தது. அருளின் அசாதாரண திறன்கள்: அருள் ஒரு சாதாரண டால்பின் அல்ல. அது மனிதர்கள் பேசும் சில வார்த்தைகளை புரிந்து கொள்வதுடன் அவர்கள் சிக்கல்களில் இருந்தால் அதை எளிதில் உணரக்கூடிய திறனும் கொண்டது. அது கிராமத்துக்கு அருகிலேயே தங்கியிருந்து அவ்வப்போது குழந்தைகள் மற்றும் மீனவர்களுடன் விளையாடும். அருள் பசுமையான கடலுக்கு காவலன் போல் இருந்தது. அங்கிருந்த காரால் பிரதேசங்கள், கடல் பவள பாறைகள், மிக அரிய வகை மீன்கள் மற்றும் கடல் உயிரினங்களின் விலகாச் சமயம் பெற்ற இடமாக விளங்கியது. ஒருநாள் கப்பல்கள் வந்தபோது அவர்கள் அதிக மீன் பிடிப்பதற்காக கோரால் பாறைகளை சேதப்படுத்தத் தொடங்கினர். அருள் உடனே தன்னுடைய குழுவுடன் கப்பல்களைச் சுற்றி பயமுறுத்த அவர்கள் கரால் பகுதிகளை விட்டு வெளியேறினர். சூறாவளி வருகை: ஒரு மழைக்காலத்தில் கடலில் ஆழ்ந்த பெரிய சூறாவளி உருவாகியது. கிராம மக்கள் அதை பற்றி முன்னதாக அறியவில்லை. ஆனால் அருள் அதை உணர்ந்தது. அது கிராமத்துக்கு நெருங்கி தனது குதிரையை உயர்த்தி நீருக்குள் பாய்ந்து தன் நடத்தை மூலம் எச்சரிக்கை செய்தது. மீனவர்கள் அதை உற்று பார்த்து உணர்ந்தனர், இது சாதாரண நடத்தை அல்ல. அவர்கள் உடனே புயலுக்கான தயார் செய்தனர். அதனால் பெரிய சேதத்தை தவிர்க்க முடிந்தது. மனிதர் டால்பின் நட்பு: சூறாவளிக்குப் பிறகு கிராம மக்கள் அருளுக்கு உண்மையான நண்பராக உணர்ந்தனர். அவர்கள் அதன் பாதுகாப்பு ஆற்றலை நம்பினர். கடலுக்குச் செல்லும் முன் அருளின் நடத்தை மற்றும் சத்தங்களை வைத்து தீங்கு வரும் நேரத்தை உணர்ந்து செயல்பட்டனர். சிறப்பு விழா: கிராமத்தினர் அருளுக்காக வருடம் ஒரு முறை ஒரு திருவிழாவை நடத்தத் தொடங்கினர். அந்த விழாவில் கடல் உயிரினங்களின் முக்கியத்துவம் பற்றிய உரைகள் நிகழ்த்தப்பட்டன. குழந்தைகள் வரை நமது சுற்றுச்சூழலின் பாதுகாப்பை அவசியமாக கற்றுக்கொண்டனர். தீர்க்கம்: இயற்கையின் நண்பனாக நாம் மாறினால் அது எப்போதும் நம்மை பாதுகாப்பதற்கு முனைந்து வரும். பரிவு, நன்றி மற்றும் நம்பிக்கை மிக்க நட்புகள் எந்த உயிரினத்துடனும் உருவாக்கலாம். இங்கே டால்பினின் மேன்மையை மேலும் எடுத்துக்கூறும் ஒரு நீளமான கதை. கடலின் சிறப்பை உணர்த்திய டால்பின் கடற்கரை கிராமம் குட்டி குட்டி வீடுகளுடன் அமைந்த ஒரு அமைதியான இடமாக இருந்தது. அங்கே வசிக்கும் மக்கள் அனைவரும் கடலின் வளங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்தனர். அந்த கடலின் நடுவே ஒரு டால்பின் குடும்பம் வாழ்ந்தது. அவற்றில் ஒரு டால்பின் அருள் என்று அழைக்கப்பட்டது. பிரத்யேகமாக புத்திசாலியானது. அருள் எப்போதும் மனிதர்களின் செயல்களை கவனித்துக் கொண்டே இருந்தது. குழந்தைகள் கடலோரத்தில் விளையாடும்போது அது தண்ணீரில் நுழைந்து அவர்கள் அருகே தோன்றும். கடலின் துன்பங்களை முன்னதாக உணரும் அதன் திறமைக்கு கிராமத்தினர் வியந்து போயிருந்தனர். ஒரு மழைக்காலம் வந்தது. அது சாதாரண மழை இல்லை. கடலில் பெரிய காற்று சூறாவளியாக மாறி வருவதை அருள் உணர்ந்தது. அது தன் குடும்பத்துடன் அருகிலுள்ள மீனவர்களின் படகுகளுக்கு அருகே சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தத் தொடங்கியது. சிலர் அதை விளையாட்டு என்று எண்ணினார்கள். ஆனால் ஒரு பெரிய அலையுடன் சூறாவளி கிராமத்தை அடிக்கத் தொடங்கியதும் அருளின் செயல்களுக்கான உண்மையான அர்த்தம் புரிந்தது. அருள் தன் குழுவுடன் சேர்ந்து கரை அருகே சிக்கியிருந்த மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் மீட்க முனைந்தது.
அதன் வலிமை, புத்திசாலித்தனம் மற்றும் நம்மீது காட்டிய பரிவு கிராமத்தினரின் மனதை கவர்ந்தது. சூறாவளி ஓய்ந்த பிறகு கிராம மக்கள் அருளுக்கு நன்றி தெரிவிக்க ஒரு சிறப்பு விழா நடத்தினர். அவர்கள் அதன் நினைவாக கடற்கரையில் ஒரு சிறிய சிலையை அமைத்தனர், அதன் பேரில் கடலின் பாதுகாப்பை உணர்த்த. கதைநெறி: நம் சுற்றியுள்ள உயிரினங்களை நமக்குச் சமமாகக் கருதினால் அவற்றின் மேன்மை நம் வாழ்க்கையில் விளங்கும்.